ஆத்தா வந்திருக்கா, மகமாயி வந்திருக்கா, அகிலாண்ட ஈஸ்வரி வந்திருக்கா தாயி. 1000 கண்ணுடையாள் அகிலாண்ட ஈஸ்வரி வந்திருக்கா தாயி. பந்தத்திலிருந்து விலகி போகணும்னு நினைக்கிறியா மகளே? நீ விலக விலக பந்தம் உன்னை சேர்த்துக்கிட்டே இருக்கும். நீர் அடிச்சு நீர் விலகுமா தாயி? ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையே தாயி நீங்க. எங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கிறதுனாலயா? தூரம் பக்கம் எல்லாம் மாயை மகளே. ஆத்தாவுக்கு எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் மனசோட மாய விளையாட்டு தாயி. உண்மைதாம்மா. ஏதாவது சாப்பிடுறீங்களாம்மா? யார் போட்டும் யாருக்கும் நிறையாது. எல்லாம் தானா நடக்கும். அது நடக்கிற காலம் வந்தாச்சு. யார கேட்டு விதை முளைக்குது, யார கேட்டு பூ பூக்குது, எல்லாம் இவள் செயல் தாயி. மல்லிகை பூ பூக்கிற காலமம்மா இது. மல்லிகை பூ மனம் வீச போகுதுமா. உன் வீட்டுக்கு மல்லிகையோட ஒரு பொண்ணு வரப்போறா. மல்லிகை மனம் வீச போகுதா? ஒரு பொண்ணாலையா? வீட்டையே தோட்டமாக்க போறா அவ. மனச பூக்க வச்சு கவலையெல்லாம் போக்க போறா தாயி. மனசையும் வாசலையும் திறந்து வை மகளே. மகாலட்சுமி வரட்டும். அம்மா, உங்க பேச்ச கேட்டதும் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. ஆத்தா வாக்கு பலிக்கட்டும். ஆத்தா வாக்கு என்னைக்கும் பொய்க்காது. ஆத்தா வரா, மகமாயி வரா. ஆத்தா வரா, மகமாயி வரா. ஆத்தா வரா, மகமாயி வரா. மல்லிகை வாசத்தோட ஒரு பொண்ணு வர போறாளா? வீட்டையே தோட்டமாக்க போறாளா? உன் வாக்கு பலிக்கட்டுமா? அனுமா, சீக்கிரமா வா, எனக்கு பயங்கரமா பசிக்குது. அப்பாடா, அம்மாடா. புஷ்பா, உண்மையிலேயே சமையல்ங்கிறது ஒரு அருமையான கஷ்டமான கலை தான். நம்ம மைண்ட கான்சென்ட்ரேஷனோட ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை பண்ணணும். அப்பதான் அது நல்லா வரும். இல்ல எப்படிதான் சமையல் பண்ணாலும் அது ஊத்திக்கும். இது பாரு, நான் இப்பவே சொல்லிட்டேன். நான் ஏதோ நீ பண்றதை பார்த்து அப்புறம் புக்கெல்லாம் பார்த்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன். நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். உண்மைதான் சுப்பு.
நல்ல முழு மனசோட கவனமா சமைக்கலன்னா எதுவுமே ருசிக்காது. ஆனா எத்தனை பொண்ணுங்களுக்கு தான் அவங்க புருஷன் சமைச்ச சாப்பாடை சாப்பிட கொடுத்து வச்சிருக்கோம் சொல்லு. நான் நிஜமாவே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உன்ன மாதிரியே ஒரு புருஷன் நம்ம அனுவுக்கும் கிடைச்சிட்டா போதும். என்னது என்ன மாதிரியா விளையாடுறியா? என்னோட அழகா, என்னோட நல்லவனா, என்னோட பணக்காரனா அவளுக்கு பாரு ஒரு மாப்பிள்ளை வந்து அமைய போறான். ஏன்னா என் பொண்ணு சாட்சாத் அந்த மகாலட்சுமியோட ரூபம். பேராசையெல்லாம் வேணா சுப்பு. உன்ன மாதிரியே நல்லவனா இருந்தாலே போதும். அப்படியா சொல்ற? அப்ப என்னோட நல்லவனா வந்தா வேணான்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொண்ணும் அவ புருஷன் கிட்ட அவங்க அப்பா குணம் இருக்கான்னு தான் பாப்பா. ஏன்னா எல்லா பொண்ணுக்கும் அவங்க அப்பா தான் முத ஹீரோ. அதுக்கே உன் முகம் இப்படி அஷ்டகோணல்ல போகுது. பெருமைப்படுறேன் புஷ்பா. ஓ, இதுதான் பெருமையா? சொல்லிட்டு செய் சுப்பு. ஆ சுப்பு, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு கடைக்கு போகும்போது சாமியாடி அம்மாவை பார்த்தேன். அவங்க வீடு வீடா போறவங்க தானே, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அதுக்கு என்ன இப்போ? சொல்றத கேளு சுப்பு. அவங்க ஜாக்கிரதையா இரு, பாம்போட கண்ணு பாத்துக்கிட்டே இருக்குது, உன் வைடூரத்தை காப்பாத்திக்கோ, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? புஷ்பா, அவங்க எப்பவும் ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அது நமக்கு புரிய போறது இல்ல. அத நினைச்சு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இப்போ பொறுமையா யோசிச்சு பாரு. அன்னைக்கு உன் கை தவறி அந்த விளக்கு விழுந்த போது அவங்க என்ன சொன்னாங்க? பாலும் கிணத்துல இருந்து பாம்பு ஒண்ணு வந்திருக்குமா சொன்னாங்களா? அது என்னன்னு இனி வரைக்கும் நம்ம 2 பேருக்குமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்க எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் ஏதோ நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நடக்கிறது எல்லாம்னா நம்ம எதை எடுத்துக்கிறது? புஷ்பா, ஒருவேளை அவங்க அனு கல்யாணத்தை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா? இங்க பாரு, முதல்ல அனு பரீட்சை முடியட்டும், இத பத்தி நம்ம ஒரு முடிவு எடுப்போம். அனு மனசுல என்ன இருக்கணும் கேட்கணும். அனு வர சாமியாடி அம்மா சொன்னதை பத்தி அனு கிட்ட எதுவும் சொல்லிக்காத. வா அனு. என்ன நான் வரவும் பேச்ச நிப்பாட்டின மாதிரி இருக்கு? அப்படி என்ன ரகசியம்? உனக்கு தெரியாம பேச என்ன ரகசியம் இருக்கு? வர வழியில ரம்யாவை பார்த்தேன். அவ பாட்டுக்கு எதோ உளறிட்டு நான் கூப்பிட நிக்காம போய்கிட்டே இருந்தா. அதான் நான் வர லேட் ஆச்சு, அததான் அப்பா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். ரம்யா சொன்னாமா? அது யாரடி உன் ஃப்ரெண்டு? ஏதோ ஹாஸ்பிட்டல் போனியா, ஏதோ ஆக்சிடென்ட் ஆச்சா? நீ ஒரு வார்த்தை கூட எனக்கு போன் பண்ணி சொல்லவே இல்ல. அம்மா, அது ரொம்ப பெரிய கதைமா, அப்புறமா சொல்றேன். இப்ப ரொம்ப பசிக்குது அப்பா. எஸ் அனுமா, இன்னைக்கு அப்பா உனக்காக ஸ்பெஷலா பிரிஞ்சி மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ரைஸ் பண்ணிருக்கேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், ஓகேயா? பெரிய சமையல். நானே வேலைக்கு போயிட்டு வந்து கையெல்லாம் பரபராங்குது, சமைக்கிறேன்னு சொன்னா நானே சமைக்கிறேன்னு உங்க அப்பா ஒரே கலாட்டாடி. அனுமா, முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பா சமையல் எப்படி இருக்குன்னு கரெக்டா சொல்லணும். புஷ், தாளிக்கிறதுக்கு கடலை பருப்பு போட்டேனா இல்ல உளுத்தம் பருப்பு போட்டேனா தெரியலையே. கடவுளுக்கு தான் வெளிச்சம். அனு, எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. அப்பா, சான்ஸே இல்ல, சூப்பரா இருக்கு. ஏ அனு, நிஜமா தான் சொல்றேன், அம்மா பண்றதோட நல்லா இருக்கா? சூப்பர்ப்பா. என்ன சூப்பர்ப்பா? அப்படி என்ன சமைச்சிட்டாரு? கொஞ்சோண்டு மசாலா பொடியை தூவி விட்டா உடனே சூப்பரப்பான்னு சொல்லுவியா? எந்த பருப்பு எங்க இருக்குன்னு கூட அவருக்கு தெரியல. இவரு சமைப்பாராம், இந்த அம்மா சூப்பர் என்ன வாங்கலாம். அப்படி என்ன சூப்பரா இருக்கு? கூட பாப்போம். சூப்பர். ஏதோ கொஞ்சம் சுமாரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடு. இந்த வீண் ஜம்பத்துக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. சாப்பிடு சாப்பிடு, கூச்சம் இல்லாம சாப்பிடு. என்ன அப்படி சிரிப்பு?
என் சமையல கொஞ்சம் சாப்பிட்டு சுப்புக்கு கொஞ்சம் சமைக்க வந்திருக்கு. ஆ, சுப்பு இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் ஏன் சமையல் தெரிஞ்சுக்க. இது வர்றா, இந்த மாதிரி ஒரு காரணத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. சுப்பு, அந்த நீல் இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அவனால தானே நீ இன்னைக்கு சமைக்கவே போன. ஆமா புஷ்பா, ரொம்ப நல்ல பையன் இல்ல அவன். அப்பா அதெல்லாம் விடுங்க, பிரிஞ்சி சாதனை கொஞ்சம் வைங்க. ம், சும்மாவே அப்பா அப்பானுவா. இப்போ உன் சமையல் வேற பிடிச்சு போச்சா? இனி கேட்கவா வேணும்? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏ பொறாம பிடிச்ச குண்டு புஷ்பா, கூச்சப்படாம சாப்பிடு. ஏய், இது என்னடி புது பழக்கம்? சாப்பாடுல கோலம் போடுறது? மடமடன்னு எடுத்து சாப்பிடு. ஏய், நிஜமாலுமே எனக்கு புரியலடா. முந்தையெல்லாம் உன் ஷூல ஒரு சின்ன தூசு பட்டா கூட உனக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு நீ போற வழியெல்லாம் குப்பையா கிடக்கு. ஆனா நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்க. என்னடா ஆச்சு உனக்கு? காதல் மனசுக்குள்ள வந்துச்சுன்னா பாதை, தூசு, குப்பை எதுவும் கண்ணில் படாத பங்கஜ். ஏய், துப்பாக்கில இருந்து வர தோட்டா கூட எதையும் பார்க்காது. சரி, ஒரு பக்கம் பூந்து உயிர் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்கும். டேய், உன்னை உயிரோட பாப்பேன் நான் ஆயிடுச்சுடா. 5 நிமிஷத்துல உன் சூர்யா அங்க கிடப்பான், அள்ளி போட்டு போன்னு அந்த சுரேந்தர் சொன்னான். அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு உனக்கு தெரியாது சூர்யா, உனக்கு தெரியாது. சரி எந்திரி. டேய், இங்க இருக்கிற மெச்சூரிட்டி இங்க இல்லையே சூர்யா. சிரிக்காதடா. இன்னைக்கு மட்டும் நான் வர்றதுக்கு ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருதுன்னு வச்சுக்கோ. பார்த்து பார்த்து கட்டின கோட்டடா ஒரு செகண்ட்ல அப்படியே சரியா பார்த்துச்சு. டேய், சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது சூர்யா. நீ இருக்கணும். நீ இருந்தாதான் நம்மளால எதையுமே செய்ய முடியும் சூர்யா. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? 20 வருஷம் ரத்த வெறியோட காத்துட்டு இருக்கிற ஒரு ஓநாய்க்கு உன் காதல், உன் கத்திரிக்காய் இதெல்லாம் புரியாதுடா. தயவு செஞ்சு சொல்றத கேளு. இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். சரி, நீ முன்னாடி இருந்த மாதிரி மாற வேணாம். ஆனா இன்னைக்கு பண்ண மாதிரி இன்னொரு தடவை பண்ணிடாத ப்ளீஸ்டா. 20 வருஷமா நம்ம வேணான்னு ஒதுங்கி இருந்ததாலதான் அந்த ஓனாய் இந்த ஆட்டம் போடுது. நீ என்னடானா ஓடு ஒளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்ற பாஷை அந்த ஓனாய்க்கு புரியாது. அதுக்கு புரியுற பாஷையில சொல்லணும். குருச்சேத்திரத்துல கிருஷ்ணர் சொன்ன மாதிரி போர்ல பாசம், அன்பு, காதல் இதுக்கெல்லாம் இடம் இல்லை. யுத்தம்னு வந்துச்சுன்னா முன்னாடி நிக்கணும், எதிர்த்து சண்டை போடணும். அடிக்கு அடி, உதைக்கு உத நின்னு இருந்தா, அவ ரத்தத்தை அவனுக்கே காமிச்சிருந்தா இன்னைக்கு அவன் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான். ஆனா இதெல்லாம் உனக்கு புரியல. நான் சொன்னா கேட்கிற நிலைமையிலே நீ இல்ல. என்ன கொல்ல வந்தவன நீ மடக்கிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எனக்கு வேலி மாதிரி பங்கஜ். உன்னை தாண்டி என் மேல கை வைக்க இனிமே அவனுக்கு பிறந்துதான் வரணும். இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு. இப்ப நல்லா இருக்கும்டா. இதுவே உனக்கு ஏதாவது அப்படிலாம் நடக்காது பங்கஜ். யார் என்ன ஃபாலோ பண்ணா, அவனோட ஏம் என்ன,
எந்த கட்டடத்துல இருந்து குறி வச்சா, எந்த அளவுக்கு அணுக்கு ஃபோக்கஸ் பண்ணா எல்லாம் எனக்கு தெரியும் பங்கஜ். அவ்வளோ தெரிஞ்சிருந்தும் நீ ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டு இருந்தியா சூர்யா? டேய், என்ன சொல்றதுனே தெரியலடா. என்ன தைரியத்தில் நீ இப்படிலாம் பண்ற? நம்பிக்கை. சூர்யாங்கிற ஆலமரத்துக்கு ஆணி வேற இருக்கிற பங்கஜ் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. நீ இருக்கிற வரை எனக்கு எந்த பயமும் இல்லடா. நான் எந்த உயரத்துக்கு போனாலும் என் பேர் நீதான். டேய், இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக மாட்டா சூர்யா. இப்படி ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடா. டேய், கஷ்டத்துல காப்பாத்துறவன கடவுள்னு சொல்லுவாங்க. ஆனா கஷ்டமே வராம பாத்துக்கிறவன நண்பன்னு சொல்லுவாங்க சூர்யா. டேய், நீ என் நண்பன்றா. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீதான். உன்னை பத்தி எவனாச்சும் ஒரு வார்த்தை தப்பா பேசினா அவன் நாக்க அறுத்துருவ சூர்யா. ஆனா அந்த சுரேந்தர் என் கண்ணு முன்னாடி உனக்கு குறி வச்சுட்டான். போன்ல என்ன கதற விட்டுட்டான்டா. அவனை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவனை முடிக்கிறேன்டா. இவ்வளவு செஞ்சு நாம தப்பிச்சது சுரேந்தரை இன்னும் பதட்டப்பட வச்சிருக்கோம். இனிமே நம்ம சும்மா இருக்க மாட்டோன்றது அவனுக்கு புரிஞ்சிருக்கும். சூர்யாவும் பங்கஜும் டொக்காயிட்டாங்க. பழைய வேகம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானோ என்னவோ. பங்கஜ், நம்ம ஆட்டத்தை நாம திரும்ப ஆரம்பிச்சா தெரிக்க விடலாம் சூர்யா, தெரிக்க விடலாம். மறக்கிற நாளா அதெல்லாம் வேண்டான்னு தானே ஒதுங்கி இருக்கும். வேண்டாம் சூர்யா, திரும்ப அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பழைய சூர்யா உள்ளதா இருக்கா பங்கஜ். புது சூர்யா தோக்க போறதும் இல்ல. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய், என் உலகமே நீதான்டா. உனக்காக இந்த உலகத்தையே நான் எதிர்த்து நிற்பேன். எந்த பயமும் எனக்கு கிடையாது. டேய், இந்த சுரேந்தர்ல ஒரு தூசுடா. ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணு? பங்கஜ், எனக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. சூர்யா, என் ஸ்ட்ரென்த் நீதான், என் வீக்னஸ் நீதான். பங்கஜ், இப்படி ஓடி ஒளியிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வா, வெளியே போலாம். அவனை நேருக்கு நேரா என்னடான்னு கேட்கலாம். என் மேல நீ காட்டுற அளவுக்கு மீறின அக்கறையால நம்ம பயந்தாங்குள்ளின்னு நினைச்சிடக்கூடாது. எதுக்கு அடிப்போம்? அடிச்சா அவனுக்கு ரத்தம் வரும்னு காமிப்போம். அவன் கண்ணுல பயம் வரும். அப்ப சொல்லுவோம் அவன் கிட்ட நாம யாருன்னு. குட், இதான் ரியல் பங்கஜ், பழைய பங்கஜ். எல்லாம் ஓகே பங்கஜ். அப்போத்துலேருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், கண்ணிலேயே படல. கேட்டா கோவப்படுவ. மல்லிகை செடி தானே? மியாவ். எல்லாம் பத்திரமா இருக்கு, வா போலாம்.